சேகராழ்வார் திருவடிகளே சரணம். நம்ம ஒரு சில பதிவுகளாக முகுந்த மாலை என்ற பிரபந்தத்தை பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு ஸ்லோகம் தான் பார்த்துருக்கோம். ஆழ்வாரோடைய ஈடுபாடு நாமஸ்மரணையில் அவருக்கு இருக்கிற ஒரு ஈடுபாடு, எல்லாரும் நாமஸ்மரணை செய்து நாமத்தை தொடர்ந்து ஜபித்து இறைவனுடைய கருணைக்கு பாத்திரராக மாற வேண்டும், பாத்திரர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு. அதனால்தான் அவர் என்ன சொல்றார், குருமே முகுந்த, உன்னுடைய நாமங்களை தொடர்ந்து ஜபிப்பவனாக என்னை ஆக்கு, நீயே அதற்கு எல்லா விதமான முயற்சியும் செய்து என்னை அப்படி மாற்றிவிடு அப்படின்னு கேட்குறாரு. அதாவது குஷ்யதே நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம் கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாஸ்ரயே. இந்த கௌஸ்துபாம்சம், பெருமாளுடைய கௌஸ்துபம் என்கின்ற ஒரு ஆபரணத்தின் பிரதிமையாக, ஆபரணத்தின் அதை அடியொற்றி ஆபரணமாகவே அவதரித்ததாக, கௌஸ்துபம் என்கிற ஆபரணமே அவதாரம் எடுத்ததாக அவருடைய என்ன இருக்க குலசேகர ஆழ்வாருடைய பிறப்பு, அவருடைய அவதாரம் நிகழ்கிறது. ஏன்னா சாதாரணப்பட்ட மனுஷர்களுக்கு தான் பிறப்பு இறப்பு அப்படின்ற சாதாரண லெவல், லோயர் லெவல் வேர்ட்ஸை அவங்க தான் யூஸ் பண்ண முடியும். அவதாரம் அப்படின்னு சொன்னால் அவதரணம், மேலே இறங்கி வருவது. பெருமாளுடைய கௌஸ்துவம் என்கின்ற ஆபரணமே குலசேகர ஆழ்வாராக அவதரித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி தான் அந்த தனியனை பண்ணுறோம். ஆனால் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், பெருமாளை கூப்பிட்றார். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த அப்படின்னு கேட்குறார். ஒரு வார்த்தையிலையும் ஒரு ஸ்லோகத்திலையும் முகுந்த அப்படின்ற ஒரு பொருள், அந்த வார்த்தையை எல்லாரும் சொல்கிறார். அப்படின்னா முகுந்தன என்னன்னு பார்த்தோம் நம்ம. மு கு த அப்படின்னா மோட்சத்தை, ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களையும் மேலுலகத்தில் இருக்கக்கூடிய மோட்சங்களையும் என்ன மோட்ச சாம்ராஜ்யத்தையும், கு அப்படின்னு சொன்னால் கொடுப்பவன், ததாமி ததாதி எனக்கு கேட்ட உடனே கொடுப்பவன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர். அதனால்தான் முகுந்தன் அப்படின்னு அது முதல் ஸ்லோகத்தில் நல்லா விரிவாக பார்த்தோம். அப்படி பெருமாளுடைய நாமங்களை ஜபிப்பவனாக ஆக்கு, எப்பொழுதும் ஜபித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ட பிறகு ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே பெருமாளுக்கு ஜெயம் பாடுறார். ஜெயத்து ஜெயத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறார். அவருக்கு வெற்றி கிட்டட்டும், அவர் வெற்றிவாகை சூடுபவனாகவே, வெற்றிவாகையாளனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாசுரத்தில் பெருமாளுடைய சிறப்பு, அவருக்கு பல்லாண்டு பாடுறார். பெரியாழ்வார் கூட அப்படிதான், பெருமாளை பார்த்த உடனே பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பாடிட்டு உனக்கு எந்த விதமான குறைவும் வரக்கூடாது, யாருடைய கண்ணு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பாடுறார். எல்லா ஆழ்வார்களுமே பெருமாளுக்கு பல்லாண்டு, பெருமாள் நன்னா இருக்கணும், சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவா தான். ஆனால் பெரியாழ்வாருக்கு மட்டும்தான் பல்லாண்டு சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்த உடனே எப்பொழுதுமே அதை சொன்னார். இப்போ இவாள்லாம் இந்த பாக்கி ஆழ்வாரெல்லாம் மீதமுள்ளவாள்லாம் அவளுக்கு எப்போ தோன்றதோ அப்போ மட்டும் பல்லாண்டு போடுவா. அந்த ஒரு பாசுரத்தில் வண்டி பல்லாண்டை என்ன பண்ணுவா, அதில் சேர்த்துப்பா. ஒரு ஸ்லோகத்தில் மட்டும் சொல்லுவான்னா அது ஒன்று தான் பெரியாழ்வாருக்கும் மற்ற ஆழ்வார்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வேறுபாடு. அந்த அடிப்படையில் இவரும் குலசேகர ஆழ்வாரும் இந்த பிரபந்தத்தில் ரெண்டாவது ஸ்லோகமே ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம். அப்புறம் இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமானது ஒரு 2 விஷயம் இருக்குது இல்லையா, 2 செக்மெண்ட் இருக்குது. ஜெயத்து ஜெயத்து தேவோ அது ஒரு பகுதி, தேவகி நந்தனோயம் அது 2வது பகுதி. ஒரு வரியிலையும் 2 செக்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால், முதல் செக்மெண்ட்டு பெருமாளுடைய தத்துவம், அவருடைய சிறப்பு என்னன்றத சொல்கிறது, அவருடைய சிறப்புத்தன்மை, அவர் ஒரு பரபிரம்மம் அப்படிங்கிறத முதல் பாதியிலையும் தேவகி நந்தனோயம், தேவோ தேவகி நந்தனோயம் அப்படின்னு சொன்னால், தேவோன்னு சொல்லும்போது எல்லாவற்றிற்கும் தலைவன், இந்த 17-16 லோகத்துக்கும் அண்டதடாகத்துக்கு எல்லாம் தலைவன் அப்படின்னு சொன்னால், அவன் எத்தனை படி அவ்வளோ பெரிய
பரபிரம்மம் என்னெல்லாம் செய்யும்னு கேட்டால், தேவகி நந்தனோயம், தேவகியோட சிறு குழந்தையாக, அது யசோதையோட வளர்ப்பு குழந்தையாக என்ன பண்ணிட்டு நந்தகோகுலத்தில் போய் வளர்ந்தது அப்படின்னு சென்ற பகுதியிலே பார்த்தோம். ஒரு கோகுலத்தில் ஒரு ஸ்ரீ வந்து என்ன பண்ணா, விருந்தாவனத்தில் இருக்கிறவள் வந்து அந்த குழந்தையை தூக்கி மடியில் விட்டுண்டு, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னா, அதி அற்புதமாக சிரிக்கிறியே, உன்னை எந்த யார், உன்னோட அப்பா யார் அப்படின்னு பெருமாளுக்கு உடனே தோணித்தான். எங்கள் அப்பா வசுதேவர் அந்த அக்கறையில் இருக்காருன்னு சொல்லணும்னு சொல்லித்தான். அப்புறம் இன்னொன்று கூட தோணித்தான், எந்த பிறப்பில் நீ எனக்கு அப்பாவை பற்றி கேட்குற, ராமாவதாரத்தில் அப்பாவை பற்றி கேட்குறியா, இல்லை வாமன அவதாரம் பண்ணும்போது திருவிக்கிரமா வடிவெடுத்தனே அப்போ எனக்கு அப்பா யாருன்னு கேட்குறியா, இல்லை இப்போ யார் அப்பான்னு கேட்குறியா. இப்போ எனக்கு 2 அப்பா இருக்கார். ஒருத்தர் வந்து வளர்த்துண்டார், இங்கே தான் கண்ணதற்கு நந்தன் இருக்கார். ஒருத்தர் அந்தண்ட கரையில் இருக்கார், ஜெயிலில் இருக்கார். அவர் யாரை பற்றி சொல்கிறது அப்படின்னு அந்த குட்டி குழந்தை, அது அது என்ன 2 வயசுலாம் இருக்காது, அதுக்கும் உங்கள் குட்டியாக குழந்தை, அது பாலை குடிச்சுக்கிண்டு அதெல்லாம் பண்ணாருது, இப்போ தான் தவழ்ந்துக்கிண்டு போகிறதுன்னா அதுபோல் இருக்கிற குழந்தை வந்து இந்த 4-5 கேள்வி அதுக்கு மனசுக்குள்ளே வந்துதான். அதனால் அது என்ன பண்ணலை, நம்ம வேறு வாயை திறந்து பதில் சொல்ல ஆரம்பித்தா, இது எப்படி இந்த வயசுலேயே இவ்வளோ சொல்கிறதுன்னு சொல்லுவா. இதுக்கு நிறைய பேச்சு பதிலெல்லாம் சொல்ல வேண்டி வரும். அதனால் அந்த குழந்தை என்ன பண்ணித்தான், கண்ணாலே காட்டிதான், அதோ நின்று இருக்கார் பார், அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லித்தான். அதுக்கு சொன்ன உடனே பெருமாள் அப்படி கண்ணை காமிச்ச உடனே அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் நந்தகோபருக்கும் அடடா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம், எத்தனை பெரிய கொடுப்பினே அப்படின்னு சொல்லி மகிழ்ந்துண்டாராம். அதுபோல் உன் எந்த யார் அப்படின்னு கேட்ட உடனே, உன்னோட எந்த எங்கே அப்படின்னு நான் கேட்ட உடனே அந்த குழந்தை எப்படி நினச்சிக்கிறது. ஏன்னா பெருமாள் வந்து பரபிரம்மம், அதனால தான் சொல்கிறார், தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விருஷ்டிவம்ச பிரதீபா. விருஷ்டி குலத்துக்கு அதற்கு என்ன உயிராய் நின்று அதனுடைய பெருமைகளை விளக்க குன்றின் மேல் விட்ட விளக்காக அது ஆக்கியவன். அதனுடைய அந்த பிரதாபத்திற்கே ஒரு ஒளிவிடக்கூடிய பிறப்பாக இருப்பவன். ஏன்னா விருஷ்டி வம்ச பிரதீபா, விருஷ்டி வம்சத்துக்கு ரொம்ப பெருமையே இல்லை. ஏன்னா அவர்கள் ராஜா இல்லை. அந்த ஆரம்பித்தானே அந்த புருவோட முதல் பையன், அவரோட அந்த மகனுக்கு ராஜாவோட தகுதி இல்லை, ராஜா பதவி தர முடியாதுன்னு சொன்னால், அந்த வம்சத்தில் வந்தவாதான்னு சொன்னால், அந்த விருஷ்டி குலத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கு என்ன இல்லை, பெருமை இல்லை அப்படின்னு. அதனால தான் கிருஷ்ணருக்கு ஒரு சில இடத்துல அவரை கூப்பிடும்போது அந்த விழிக்கிற சொல் வாஷ்ணேயா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த வாஷ்ணேயர் தான் என்ன பண்ணினார், விஷ்ணு வம்ச பிரதீபா, அந்த விஷ்ணு வம்சத்துக்கே என்ன பண்ணார், தலை சிறந்த விளக்காகவும் ஒளி ஊட்டுபவராகவும் இருந்தார். அப்புறம் அடுத்தது ஷாமள கோமளாங்கா, ஜெயத்து ஜெயத்து ஷாமள கோமளாங்கா. அந்த ஷாமளம் அப்படின்றது என்ன, அது ஒரு மாதிரி நீல நிறம். கோமளம் என்கிறது என்ன, மிருதுவானவர் என்ன பண்ணுவார், அவர் ஷாமளாங்கா இருக்கார். ஷாமளாங்க என்ன பண்ணுறார், கோமள ஷாமளாங்கா, எப்பொழுதும் மிருதுவான தன்மை உடையவர், அடியார்களிடத்தில் மிகவும் அன்பு பாராட்டுபவர், அவரிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அதே மாதிரி அடியார்களும் அவரிடத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பா அப்படின்னு சொன்னால் ஷியாமளகா. ஷியாமளம்னு சொன்னால் அந்த நீல நிற கண்ணன், நீலமேக ஷியாமளன், மேக ஷியாமள கோமளாங்கா. ஜெயத்து ஜெயத்து மேக ஷியாமள கோமளாங்கா. மேகஷியாமளம் என்னது, நீல நிற மேகத்தோட கலர் என்ன, கருநீல வண்ணம். அந்த கருநீல வண்ணம் என்ன பண்ணுன்னா, பெருமாள் ஏன் அப்படி பெருமாளுக்கு கருநீலம் கிடச்சிது அப்படின்னா, ரசோக்திய பெரியவாள்லாம் சில வார்த்தைகளெல்லாம் சொல்லி தருவாங்க. அதாவது தாயாரோட கண் இருக்கே, அந்த கருநீல விழி இருக்கே, அந்த கருவிழியால் பெருமாளை பக்கத்தில் நின்றுட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காளோன்னு, அந்த பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த விழியில் இருக்க கருப்பு பெருமாளோடைய சரீரத்தில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சான். சரி, அப்புறம் தாயார் ஏன் இப்படி ரொம்ப பளபளன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பெருமாளோட திருக்கண்களில் இருக்கிற அந்த ஒளி இருக்கே, அந்த ஒளி பட்டு அது தாயார் அந்த நேரத்துக்கு மாறினாலாம். இப்படி கூட ரசோக்தியை சொல்கிறவாள்லாம் உண்டு. அதனால தான் இவளுடைய கண் அழகுனால பெருமாள் என்ன பண்ணார், இப்படி நீலமேக ஷியாமளனை ஆக்கினுட்டார். அதே மாதிரி பெருமாளுடைய திருக்கண்களுடைய அழகு இருக்கே, அந்த உதரபந்தனம் அது மாதிரி சொல்கிறாரே, ஆழ்வாருடைய பாசுரங்களில் சொல்கிறாரே, நீண்டு செவ்வரி ஓடி விழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செவ்வரி ஓடி இருக்கிறதுனால அதை அதாலே பார்த்து தாயாருக்கு நல்ல பளபளன்னு என்ன காட்டுது, சக்க சவையல்னு திருமேனி கிடச்சிது. அவளை என்ன பிங்க்கு கலரில்
நன்னா இருக்கா, வெளிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரசோக்தியா அவள் ஏன் கருப்பாக இருக்கா, ஏன் வெளுப்பாக இருக்கான்றதை காட்டிலும் இப்படி ஒரு 2 பேரும் அருகருகாமையில் இருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டே இருப்பதனால் அவருடைய கண்ணுடைய நிறம் அவருடைய சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரீரத்தினால் அதில் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுற பழக்கம்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் பொழுது தாயாரோட சிறப்பு என்ன? தொடர்ந்து சியாமள கோமளாங்ககான்னு பெருமாளுக்கு தான் சொல்கிறார். அவர் ஏன் கோமளம்னு சொன்னால் திருமகள் கை வருட திருமகள் இருக்காளே பெரிய பிராட்டியார் பெருமாளுக்கு அப்போது காலெல்லாம் பிடிச்சி விடுவாராம். எப்படின்னு கேட்டால் அதுக்கு உதாரணம் சொல்லுவா. பெருமாள் கஜேந்திர மோட்சத்துக்கு கஜேந்திரனுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து தன்னுடைய வாகனமான கருடனையும் அழைச்சிக்கிண்டு அந்த கஜேந்திர ஆழ்வான் இருக்கிற அந்த மடுவில் ஜம்மு அப்படின்னு குதிச்சாராம். எதுக்கு குதிச்சாருன்னு சொன்னால் அது 1000 வருஷமாக கூட்டுன்னு இருக்குது ஆதி மூலமேன்னு. யார் ஆதி மூலம் தெரியாமல் நான் தான் ஆதி மூலம், நீதான் இந்த கேஸ் எந்தில்லை அப்படின்னு சொல்லி இந்த கேசவந்தன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சொன்ன உடனே பெருமாள் அதுக்கு முன்னாடியே காத்துன்னு இருக்கார். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த யானை நினச்சி தான், அந்த இந்திரத்யும்னன் என்கின்ற யானை என்ன நினச்சிதான், நம்மளே இந்த முதலையை ஒரு தட்டுட்டு மேலே வந்துடலாம், இதுக்கு என்ன நம்மளே முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அது தினமும் ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ணல, மனஸ்பூர்த்தியாக அவ பெருமாள்கிட்ட கிருஷ்ணா காப்பாற்றுன்ற மாதிரி கேசவா ஆதி மூலமே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லறதுக்கு அது இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அப்படி யோசிச்சுக்கிறதுக்கு இட் ஹஸ் டேக்கன் 1000 years, 1000 வருடம் நீண்ட பயணம். அதாவது நீண்ட பயணம் மாத்திரம் இல்லை, அது ரொம்ப கடினமான பயணம், ரொம்ப தொல்லை மிகுந்தது அப்படின்னு. அப்புறம் பெருமாள் வந்தார். பெருமாள் வந்தவுடனே வேகமாக வந்துவிட்டார். வந்த உடனே சக்கரத்தை பிரயோகம் பண்ணி அந்த முதலையோட இதை வாயை திருத்தினா அது மோட்சத்துக்கு போயிடுத்து அந்த கந்தர்வன். அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணாராம், தன்னுடைய மேல் உத்திரியத்தை வாயில் வச்சு அதுக்கு கொஞ்சம் சூடு உஷ்ணம் வரவழைச்சு அதை அந்த யானையோட காலில் அது ஒத்தடம் கொடுத்தா மாதிரி செய்தாராம். சரி, இதெல்லாம் ஆச்சு. யானைக்கும் என்ன பண்ணார், அது சரி பண்ணி கொடுத்து அதுக்கும் மோட்சத்தை கொடுத்துறார். அந்த இந்திரத்யும்னம் என்கின்ற யானையும் ரூரு என்கின்ற என்ன பண்ணித்த அந்த கந்தர்வனும் 2 பேரும் மோட்சத்துக்கு போயிட்டா. பெருமாள் திரும்பி தன்னுடைய அவோடுக்கு வைகுண்டத்துக்கு போனோமே, திரும்பியும் அதே மாதிரி கருடனில் ஏறிட்டு அவர் வைகுண்டத்துக்கு போனார். வைகுண்டத்துக்கு போனோடனே பெருமாள் இவ்வளோ தூரம் வந்தார் இல்லையா, அதனால் திருவடிகள் ரொம்ப நோகும் அப்படின்னு சொல்லி தாயார் என்ன பண்ணாலாம், அவருடைய திருக்கைகளால் பெருமாளுடைய திருவடிகளை நன்னா அமுத்தி நிதானமாக மிருதுவாக பிடிச்சிட்டாலாம். அப்போ பண்ணும்போது அது அவர் நடந்து வந்தாரே அங்கே வைகுண்டத்தில் நீங்கள் கீழே இறங்கி வரும்போது இருக்கிற அவஸ்தையை காட்டிலும் இப்போ பண்ணோடனே ரொம்ப செவதமாக அழுத்தான். என்ன இப்படி அழுத்துன, நீ தான் ரொம்ப அழுத்தி பிடிக்கிற அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டாரா? அப்படி இல்லை, அவளை அழுத்தி பிடிக்கல. தாயாரோட கையே ரொம்ப மிருதுவானது, அவளே ரொம்ப சௌகுமாரியம் உள்ளது. அப்படி இருந்துச்சே இது எப்படி அவளோட கைப்பட்டு வருதுன்னா அதற்கும் மேலான சௌகுமாரியங்களை கொண்டது பெருமானுடைய திருவடிகள் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த வரிசையில் பார்க்கும்பொழுது சியாமள கோமளாங்கா எப்பொழுதும் கோமளமான, அதாவது எல்லாமே மிருதுவான தன்மை, மிருதுவான நடை உடை, மிருதுபாஷணம் அப்படின்னு இது எல்லாமே சேர்ந்து தான் அடுத்த வரியில் ஜெயத்து என்ன பண்ணுறார், பாரநாசோ முகுந்தா. மறுபடியும் இந்த பாரம் இருக்கே, சம்சாரத்தில் இருக்கிற பாரம், அந்த பாரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அந்த தொய்வு இருக்கும், தொல்லைகள் இருக்கும், அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வருது அப்படின்னு நமக்கு தெரியாத போகும். அது எல்லாத்தையும் நாசனம் செய்து தன்னுடைய பக்தர்களை உய்விக்கக்கூடியவன், உய்வித்து அருள்பவன் அப்படின்ற அந்த பொருளில் தான் இந்த 4வது வரியை ஆழ்வார் சொல்லியிருக்கார். இதனுடைய விரிவான விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்.